ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்லி ரைட் நியூஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரைட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்தெந்த இடத்துல மழை வரும், எப்போ மழை வரும், என்ன டைமில் மழை வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 17 அன்றைக்கி என்னென்ன இடத்துல மழை வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மத்திய மேற்கு, அதாவது சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா, கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். ஸோ மேற்கு திசை காற்றோட வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை, கனமான மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி மழை பெஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. பலத்த காற்றுடன் என்னென்ன ஏரியாவில் மழை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழும்பூர், புரசைவாக்கம், அரும்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல் உள்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு, திருநின்றவூர், நன்மங்கலம், தாம்பரம் உள்பட பல பகுதிகளில் மழை பெஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. புறநகர் பகுதிகளில் மழை பெஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்சாதன சூழ்நிலை நிலவுவதாலும் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நல்லாவே மழை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 18ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இதை விட அதிகமான மழை, அதாவது இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாவட்டங்களில் மழை வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 16 மாவட்டங்களில் இன்றைக்கி 7 மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் லேசான மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமான மழை மற்றும் மிக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வேறு ஒரு சூப்பரான நியூஸில் உங்களை பார்க்குறேன்.